நமஸ்காரம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கசக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோசுதே என்பதாக இன்னைக்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு கடன் வாங்கியிருக்கவா சீக்கிரம் கடன் அடைக்க முடியவே இல்லையே, அதுக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்குமே, வாழ்க்கையில் வட்டி கட்டிகிட்டே இருக்குமே, எப்போ தான் அந்த கடன் அடையும் அப்படின்றவாளுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு கவர் வச்சுங்க. கவர் வச்சுட்டு ராகு காலம் யமகண்டம் தான் நம்ம பார்த்துருப்போம் கேலண்டரில். குளிகைன்னு ஒரு நேரம் போட்டிருப்பான். அந்த குளிகை நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படுதான கடன் சீக்கிரம் அடையணும். இந்த வட்டி கட்டி என்னால் மாள முடியல, மேல முடியல அப்படின்னு மன வேதனையில் இருக்கவங்க உங்கள் வீட்டு பூஜை ரூமில் டெய்லி அந்த குளிகை நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா நோட்டையோ, அப்படியே முடியலையா ஒரு 5 ரூபா காயினையோ அப்படியே போட்டு வச்சுட்டே வாங்க. சீக்கிரம் எனக்கு கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த குளிகனில் நம்ம எது பண்ணாலும் அது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த குளிகை ராகுகால யமகண்டம் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த குளிகை நேரத்தில் மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிட்டா இந்த கடன் சீக்கிரம் அடையும். அதே மாதிரி குளிகை நேரத்தில் நம்ம நகை வாங்கினோம் அப்படின்னா நகைகள் சேரும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சேருவா. இந்த குளிகை சொல்லுவா, இந்த குளிகை நேரத்தில் நம்ம எது பண்ணாலும் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இந்த குளிகை நேரத்தில் நகை வாங்கலாம். ரெஜிஸ்டர் வீட்டு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா அந்த குளிகை நேரத்தில் பத்திரம் பதிவு பண்ணோன்னா நிறைய இடத்துல நிலம் வாங்கக்கூடிய, சொத்து வாங்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த குளிகை நேரம் ஏற்படுத்தும். இந்த குளிகையில் ஒன்றே ஒன்று பண்ணக்கூடாது, அது அசுப காரியங்கள். வீட்டில் ஒரு அசுபம் நடந்து போச்சு, அசுப காரியத்தில் குளிகை பண்ணக்கூடாது. ஏன்னா அது திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அந்த அசுப காரியம். அதனால் சுப காரியங்கள் பண்ணலாம். சுப காரியம்னா இந்த மாதிரி நகை வாங்குறது, நிலம் வாங்குறது, கடனை அடைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கடன் வாங்கியிருக்கவாளுக்கு அந்த கடன் தொல்லை தீரணும், வட்டியிலேருந்து மேலணும், வட்டி கட்டி மாள முடியல மேலணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தினமும் வரக்கூடிய அந்த குளிகை நேரம் டெய்லியே வரும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து டெய்லியே வரும். டெய்லி உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது அதில் ஒரு டப்பாலையோ ஒரு பவுல்லையோ ஏதோ ஒரு பைசாவை போட்டு அந்த குளிகனை வேண்டிங்க. குளிகை நேரத்தில் அதை போட்டு வேண்டிங்க. உங்கள் கடன்லாம் சீக்கிரம் அடையணும்னு சொல்லி மகாலட்சுமியும் குபேரனையும் பிரார்த்தனை பண்ணிங்க. இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்களேன். ஹரே ஓம். ஜெயத்து ஜெயத்து லக்ஷ்மி லக்ஷனால் அங்குருதாங்கி, ஜெயத்து ஜெயத்து பத்மா பத்மசந்தாபிவந்தியா, ஜெயத்து ஜெயத்து வித்யா விஷ்ணு வாமாங்க சம்சதா என்பதாக லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.